ஓம் சாந்தி. இன்னைக்கு நம்ம பைபிள் குரான் சார்ந்த ஒரு வீடியோ பதிவு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம பைபிள் குரான் சார்ந்து கிட்டத்தட்ட 5 பதிவுகள் கிட்ட நம்ம போட்டிருக்கிறோம். இது மேபி 6வது பதிவாக இருக்கலாம். ஆக்சுவலி இந்த குரான் பைபிள் ரெண்டுமே சேம் ஒரே கேட்டகரி தான். அதை புரிந்து கொண்டு 2 ரிலீஜன் வந்துடுச்சு, கிறிஸ்டியானிட்டி, இஸ்லாம், முஸ்லீம் சொல்லிட்டு. மற்றபடி ஒரே புத்தக அமைப்பு தான் கிறிஸ்தவம் மற்றும் இஸ்லாம் முஸ்லீமில் இருக்குது. இது சார்ந்து தான் நம்ம ஒரு சில பிளேலிஸ்டில் வந்து குரான் பைபிள் சார்ந்து அந்த ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய அந்த வசனங்களையும் நம்ம அது சார்ந்த கிறிஸ்டிய வரலாறுகளையும் தேவ தூதர்களையும் நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் நம்ம குரான் பைபிள் சார்ந்ததில் இன்றைக்கும் ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஆபிரகாம் வரலாறு. குரான் பைபிளில் இவருடைய வரலாறு இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த ஆபிரகாமுடைய முழு வரலாறை பார்த்துட்டு நம்ம பிரம்மகுமாரிகள் இயக்கம் மூலமாக கொடுக்கக்கூடிய அந்த ஞான அறிவை வைத்து நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நம்ம கம்பேர் பண்ணும்போது பைபிள் குரான் சார்ந்த மர்ம முடிச்சுகளுக்கு விளக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். சரியா? நம்ம இப்போ வீடியோவுக்கு போவோம். சரி, நம்ம முதல்ல குரான் சார்ந்து வரக்கூடிய அந்த வரலாறை பார்ப்போம். ஆபிரகாம் வந்து தேவனாகிய கர்த்தர் இருக்கிறார்கள் அல்லாஹ், அவர் வந்து உலக மக்கள் வந்து பாவம் செய்கிறாங்க. பாவம் செய்யும்போது ஒரு மிகச்சிறந்த ஒரு தீர்க்க தரிசியாக ஆபிரகாம் என்கிற ஒரு நபரை அவர் வந்து சந்திக்கிறாரு, ஜெகோவா கர்த்தர். இது நீங்கள் குரான் எடுத்துக்கிட்டிங்கனாக்கி அவர் இப்ராஹிம் அப்படின்னு இருக்கும், இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆங்கிலத்திலும் இப்படிதான் இருக்கும், இப்ராஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்க்க தரிசி அப்படின்னு. சரி, அப்போ அந்த தீர்க்க தரிசியாக அவர் இப்ராஹிம் ஆபிரகாமை வந்து கடவுள் சந்திக்கிறார். இல்லைன்னா தேவ தூதர்கள் வச்சு தான் கடவுள் பேசுவார். பழைய ஏற்பாடு காலங்கள்லாம் அப்படிதான் இருக்கும். அப்படி தேவ தூதர்கள் வைத்து இறைவன் வந்து சந்திக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, அவர் ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, திரளான ஜனங்கள் மத்தியில நீ மிகப்பெரிய ஒரு தீர்க்க தரிசியாக இருக்கிற ஆபிரகாம், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னையும் உன்னுடைய சந்ததியினரையும் நான் மிகப்பெரிய ஒரு தேசங்களாக ஆக்குவேன், என்ன நம்பு. அப்போ நான் உன் மூலமாக நிறைய செயல்களை நான் செய்ய போறேன். அப்போ நீ அதுக்கு இந்த இடத்த விட்டுட்டு நீனு கானான் தேசத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்த வந்து தேவநாயக கர்த்தர் அல்லாஹ் வந்து ஆபிரகாமுக்கு சொல்றாரு. அவருக்கு பெயரும் மாத்துறாரு. இதுக்கு முன்னாடி ஆபிரகாம் அப்படின்னு இருந்துச்சு, அதை ஆபிரகாம் அப்படின்னு சொல்லிட்டு மாத்துறாருன்னு சொல்லி பெயர் மாற்றமும் செய்திருப்பாங்க. அப்போ தேவநாயக கர்த்தருடைய கீழ்ப்படிதலின் அடிப்படையில ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவரு கானான் தேசத்துக்கு போறார். அப்போ கானான் தேசத்துக்கு அவர் ஆபிரகாம் போகும்போது அங்க நடக்கிற சம்பவங்களை அவர் பார்க்கிறார். அப்பதான் அவரே ஆபிரகாமை புரிந்து கொள்றாரு, ஓ, இந்த நோக்கத்துக்காக தான் இறைவன் வந்து கர்த்தர் நம்மளை வந்து ஜெகோவா என்ன பண்ணியிருக்கிறாரு, இந்த கானான் தேசத்து மக்களோட விட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்கு அப்பதான் புரியுது. ஏன்னா ஆபிரகாம் வந்து கானான் தேசத்துக்கு வந்து போய் பார்க்கும்போது அங்க கானான் இதுல இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்றாங்கன்னா, சிலை வழிபாடுகள்ல ஈடுபடுறாங்க. மரத்துக்கு மரம் வந்து பக்தி மார்க்கங்கள் இருக்குது. நட்சத்திரங்களையும் இயற்கையையும் வான விண்வெளியும் பார்த்து மனிதர்கள் என்ன பண்றாங்க, தெய்வங்களாக கடவுளாக நினைக்கிறாங்க. அப்போ அந்த டைம்ல அவர் ஆபிரகாம் மட்டும்தான் கர்த்தரின் நிமித்தமாக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கதை அமைப்பு நகரும். இது ஒரு சாப்டர். அப்போ அவர் ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா, அவருடைய மனைவி சாராளோட தான் அங்க போறாரு. அப்புறம் அவருடைய சகோதரன் ஒருவரும் போவார் சொல்லி ஒரு குறிப்பிட்ட மக்களை கூட்டிட்டு போறாருன்னு வைங்களேன். அப்போ அப்படி போய் அங்க அந்த கானான் தேசத்துக்கு போறாங்க. அந்த கானான் தேசத்திலே வந்து ஒரு விதிமுறைகள் ஒன்று ஃபாலோ பண்றாங்க. அங்க பிறக்கிற குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கைகள்ல நெருப்பு பிளம்பமாக இருக்கும். 2 கைகள் நீட்டிய ஒரு சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலை வந்து கையில ஃபுல்லா நெருப்பாக தான் இருக்குமா. அந்த நெருப்பு மிகுந்த அந்த சிலையினுடைய கரங்கள்ல வந்து குழந்தைய கொண்டு வச்சிருவாங்க.
அப்படி கானான் தேசத்துல ஒரு சடங்கு முறைகள் ஃபாலோ பண்ணப்பட்டது. அப்போ குழந்தைகளை வந்து பலி கொடுக்கிற பழக்கங்கள் அங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கதை அமைப்பு நகரும். அப்போ பலி கொடுக்கும்போது அந்த தெய்வ வழிபாட்டுல அவங்க அந்த கைகள்ல பற்ற குழந்தை வந்து என்ன ஆகுனா அந்த தோள்கள் அப்படியே சுருங்கி கரிஞ்சு துடிச்சு சாகுமா, கொஞ்சம் ரொம்ப நேரம் கழிச்சு சாகுமா. அப்படி ஒரு சடங்கு முறைகளை வந்து அந்த கானான் தேசத்துல வந்து பயன்படுத்துறாங்க. அதை வந்து அவர் ஆபிரகாம் பார்க்குறாரு. பார்த்துட்டு ஆபிரகாமுக்கு என்ன நினைவு வருது அப்படின்னா, ஓ இதுக்காக தான் இறைவன் நம்மளை அங்கே அனுப்பியிருக்கிறார் போல. அப்போ அவரு நம் மூலமாக மிக பெரும் அரும்பெரும் செயல்களை இறைவன் செய்யப்படுறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து அவர் ஆபிரகாமுக்கு வரும். அப்போ உடனே தேவதூதர் மற்றும் கர்த்தர் என்ன சொல்றாங்க ஆபிரகாம் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு வந்து அவருக்கு வந்து குழந்தை முதல்ல ஆரம்பத்தில் இல்லாமல் இருக்கு ஆபிரகாமுக்கு. அப்போ இறைவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இன்னொரு திருமணம் செய்து கொள் ஆபிரகாம் அப்படின்னு சொல்றாரு ஆபிரகாம்கிட்ட கர்த்தர். அப்போ அது சொல்லும்போது அவர் ஆபிரகாம் கர்த்தர்னுடைய நினைவில் என்ன பண்றாருன்னா, சாரால் தான் அவருடைய நிச்சயிக்கப்பட்ட ஒரு பெண். சாராளுங்கிற பெண்ணை தான் ஆபிரகாம் திருமணம் செய்திருக்கிறார். அப்போ அவர் இன்னொரு பெண் அப்படின்னா ஆக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்கார பெண்ணையும் கர்த்தர் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருவார். நீ ஒரு மனைவியோட கஷ்டப்படுற, அவளுக்கு குழந்தையும் இல்லை, அப்போ நீ ஆகாரம் நீ திருமணம் செய்து கொள், இதை தேவநாயக கர்த்தர் நானே சொல்றேன், நீ அதை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை அமைப்பு அப்படி நகருதுன்னு வைங்களேன், அந்த கான்செப்ட் அப்படி. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட நிலையில வந்து ஆகார் வந்து வீட்டு வேலைக்காரி தான், அடிமை பெண் தான், அவங்க குழந்தை உண்டாகிறாங்க. அப்போ குழந்தை உண்டாகும்போது அவங்க சாரால மதிக்காம கொல்லாம இருக்கும்போது சாரால கோவப்படுறாங்க. அப்போ அவங்க வந்து ஆகாரம் அடிச்சு துரத்த ஒரு எண்ணத்துக்கு வராங்க. அப்போ ஆபிரகாம் வந்து தேவனாகிய கர்த்தர்கிட்ட கேட்குறாங்க, ஜெகோவாட்ட, இப்படி ஒரு சூழ்நிலை வருது, இனி நான் என்ன பண்ணணும் கர்த்தாவேன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அவரு ஆபிரகாமுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சாரால் உன் நிச்சயிக்கப்பட்ட மனைவி, முதல் மனைவி, அவள் என்ன சொல்றாளோ அதுபடி செய் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சிக்னல் கொடுத்துருவார் கர்த்தர். அப்போ என்ன ஆகுதுன்னா, சாராலினுடைய நிச்சயத்தின்படி ஆகாரை வீட்டை விட்டு அடிச்சு வெளியே விரட்டிடுறான். ஆகார் அழுதுட்டு ஒரு வயிற்றுல ஒரு குழந்தையோட போய் காட்டுக்கு போறாங்க, வனாந்திர காட்டுக்கு போறாங்க. அப்போ சாரால் சொல்றத அவர் ஆபிரகாம் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு பைபிள் குரான்ல இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்ச நாள் கழிச்சு வரும்போது தேவ தூதர்கள் வந்து ஆபிரகாம் வீட்டுக்கு வராங்க. ஆபிரகாம் வீட்டுக்கு வந்து தேவ தூதர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீ 99 வயது ஆகுது, நீ 100 வயது ஆகும்போது ஒரு குழந்தை பெற்றெடுப்பாய், அது இறைவனுடைய சக்தியால் வரக்கூடிய குழந்தை, அது சாராளுக்கு பிறக்கும்னு சொல்லி அப்படி ஒரு சம்பவம் நகருது. அதுக்கு பிறகு அவருக்கு ஆபிரகாமுக்கு 100 வயசு ஆகும்போது அவருக்கு ஒரு குழந்தை பிறக்கு சொல்லி ஒரு கதை அமைப்பு அப்படின்னாங்க. அப்போ அந்த குழந்தை வந்து பிறந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் ஆகுது. அப்போ இங்க வந்து ஆகார்னு ஒரு பெண் இருக்கிறாங்கள, அவங்களுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது, வனாந்திரத்துல பிறக்குது. அதுக்கு இஸ்மவேல் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் பெயர் வைக்கிறார். நீ ஆகார், நீ சாராலால துரத்தப்பட்டவங்க தான், இருந்தாலும் உன்னை நான் மிகப்பெரிய ஜனக்கூட்டங்களாக ஆவேன், அவர்கள் வனாந்தரத்திலே அலைந்து திரிவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு சாப்பாடு உயிருக்கு எந்த கேடும் வராது, ஆனால் நீ வனாந்தரத்துல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆகாருக்கு வீட்டு அந்த அடிமை பெண் வேலைக்காரிக்கு பிறந்த குழந்தை காட்டுல வாழ்ந்து வசிக்கிறது மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு வந்து இஸ்மவேல் அப்படின்னு பெயர் வைப்பாங்க. ஒன்று சாரால் வந்து ஆபிரகாமுக்கு 100 வயது ஆகும்போது சாராலும் குழந்தை பெற்றுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு வந்து தன்னுடைய முதல் மனைவி, நிச்சயிக்கப்பட்ட மனைவி மூலமாக ஆபிரகாம் பெற்றெடுக்கும் பிள்ளைக்கு வந்து ஈசாக் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு இந்த கதை அமைப்பு அப்படின்னு நகருது. சரி, இப்படிதான் ஒரு கதை நிலை வருது. அப்போ இதே கதையில வந்து ஆரம்பத்துல ஒரு ஸ்டோரி லைன் வரும். என்ன அப்படின்னா, முதல்ல அவர் கானான் தேசத்துக்கு வந்து ஆபிரகாம் நுழைவார். அப்படி ஆபிரகாம் நுழையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து அந்த கானான் தேசத்துல வந்து சாரால் ரொம்பவும் அழகா இருப்பாங்க அந்த தேசத்துக்கு வந்த புதுசுல. அப்போ கூட என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஆபிரகாம் அவங்க சாராலை வந்து தன்னுடைய மனைவின்னு சொல்ல மாட்டார், தன்னுடைய மகள்னு சொல்லுவார்.
ஏன்னா ஆபிரகாமுக்கு ரொம்ப வயது இருக்கும், சாராளுக்கு கொஞ்சம் சிறிய வயதுன்னு, ஆனால் ரொம்ப அழகாக இருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய மன்னர், ராஜாக்கள், மற்ற நபர்களுக்கு பயந்து போய் அவர் அப்படி சொல்வார். இப்படி ஒரு கதை அமைப்பாக நகரும். இதுதான் ஆபிரகாமுடைய ஸ்டோரி. சரியா? அப்போ தன்னுடைய முதல் மனைவி சாராளுக்கு பெற்ற குழந்தைய அவர் பலிபீடம் ஒன்று கர்த்தர்கிட்ட சொல்வார் பண்ண சொல்லி, அதில் உன்னுடைய மகன் ஈசாக்கு நீ பலியிடணும், அப்படி பலியிடக்கூடிய அந்த பலியை நான் உயிர் பலியை நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் சொல்லும்போது அந்த இடத்துல இருந்து அவங்க என்ன ஆகுதுன்னா, அவர் பலிப்பீடம் கெட்டி வச்சிருப்பாரு ஒரு உயரமான மலையில. கர்த்தர் அந்த மலைக்கு போக சொல்வார் ஜெகோவா. அங்க அந்த ஈசாக்கு மூலமாக அந்த விரவுகள் மற்றும் நெருப்பு இதெல்லாம் மேலே மலைக்கு கொண்டு போறது மாதிரி இருக்கும். ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். தன்னுடைய மகனை ஒரு மிகப்பெரிய மலைக்கு ஆபிரகாம் 100 வயதுல கொண்டு போவார். அந்த டைம்ல அவனை பலிபீடத்துல வச்சு பலி கொடுக்கறது மாதிரி இருக்கும். சரி, இந்த ஃபோட்டோ அவங்க சாரால் ஆகார இவருக்கு 2ஆம் தரமாக மனமுடிக்க வைப்பார். அப்படி சொல்லி அந்த கதை அமைப்புகள் நகரும். இதுதான் அந்த ஃபோட்டோஸ்க்கான டீட்டெயில்ஸ் பார்த்துக்குங்க. சரி, அப்போ அந்த பலிபீடத்தில் அவர் கர்த்தாவே ஜெகோவாவே இந்த பலியை நீர் ஏற்றுக்கொள்ளும் சொல்லிட்டு அந்த குழந்தைய பலியிட துணிவார் அப்படின்னு சொல்லிட்டு கதை அமைப்பு வரும். அப்போ தன்னுடைய மூற்ற பையனை கர்த்தருக்கு பலி கொடுத்தார் ஆபிரகாம் அப்படின்னு இருக்கும். அப்போ ஆகாருக்கு பிறந்த குழந்தை வனாந்தரத்தில் சுற்றி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான கதை அமைப்பு. கதையை சொல்லிட்டு நினைக்கிறேன். இதுதான் ஆபிரகாமுடைய ரியல் லைஃப் சாப்டர். சரி, அப்போ இந்த விதி, இந்த வரலாறு வைத்து நம்ம பிரம்மகுமாரிகளின் அடிப்படையில் ஒரு ரகசியங்கள் நான் சொல்லும்போது நீங்கள் முற்றிலும் தெரிந்து கொள்வீங்க. இப்போ நம்ம அந்த ரகசியத்துக்கு போவோம். அப்போ நான் இந்த கதைகளுமே அந்த வனாந்தரத்தில் இருக்கக்கூடிய இஸ்மவேலு, அப்புறம் சாராளுக்கு பிறந்த ஈசாக்கு, இந்த கதைகள்லாம் நான் இன்னொரு அடுத்த வீடியோ இஸ்மவேல் ஈசாக்கு வரலாறுன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஏன்னா இது ஒரு சக்கரம் மாதிரி சுற்றிக்கிட்டு வரும். நான் இதை இஸ்மவேல் ஈசாக்கு பற்றி கொடுத்தாலும் கதை லெங்க் ஆகும், ஸ்டோரி லைனு. அதனுடைய ஒரு ப்ராசஸ் முழுமையடையாது. ஏன்னா இஸ்மவேல் ஈசாக்குக்கே ஒரு தனி ஸ்டோரி இருக்கு, 2 பேரும் சேர்த்து. காயின் ஆப்பிள் மாரி தான். அப்போ நான் அதை இன்னொரு வீடியோவில் ஷார்ட்டாக உங்களுக்கு கொடுக்குறேன். அப்போ நம்ம பிரம்மகுமாரிகள் ரீதியாக ஒரு நாலேஜ், அறிவு கொடுக்குறாங்க. அந்த அறிவை பார்த்துட்டு நம்ம ஆபிரகாமுடைய முழு வரலாறை பார்ப்போம். நல்லாயிருக்கும். சரியா? அப்போ நீங்கள் இனிதான் நீங்கள் கண்டினியூ பண்ணக்கூடிய டைம். இப்போ தான் நம்ம ரகசியங்களை சொல்கிறோம். இது வரைக்கும் நான் சொன்ன ஸ்டோரி லைன் பைபிள் குரானில் இருக்கும். பைபிள் குரானில் இருக்கிற விஷயங்கள் ப்ராப்பரான டீட்டெயில்ஸ்லாம் அதில் இருக்காது. அது சொல்லவும் தெரியாது, சொல்லவும் முடியாது. இந்த பிரம்மகுமாரிகள் ரீதியாக நம்ம இந்த ராஜயோகம், மெடிடேஷன், அந்த வகுப்புகள், அந்த நாலேஜ் அடைந்தால் மட்டும்தான் உலகத்தில் உள்ள சரித்திரத்துக்கும் நம்ம விளக்கம் கொடுக்க முடியும். இப்போ நம்ம அதுக்கான விளக்கம் கொடுக்க போகிறோம். சரியா? இப்போ அந்த ஆபிரகாமுடைய வரலாறு எங்கேருந்து வந்துங்கிறத நம்ம இப்போ நான் ஒரு எக்ஸ்பிளைன் கொடுத்துட்டு நான் விளக்கம் கொடுக்குறேன். பாருங்க, இதில் ஒருவர் உட்கார்ந்துருக்கிறாரு, ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்போ இறைவன் 1936 இவருடைய சரீரத்தில் இறைவன் வராரு. இவருடைய பேர் லேக்ராஜ். இவர் உடல்ல இறைவன் வர்றாரு. அப்போ இறைவன் இவருக்கு பிரம்மான்னு பெயர் வைக்கிறாரு. பிரம்மா மூலமாக இறைவன் என்ன சொல்றாருன்னா, இந்த உலகம் துன்பத்தின் பாதையில இருக்கு பிரம்மா. அப்போ துன்பத்துல மனிதர்கள் நிறைய விஷயங்கள் செய்யறாங்க. அப்போ இந்த கலியுகம் மற்றும் துவாபரயுகம் கொஞ்சம் நரகம் மாதிரி தான் இருக்கு. இறைவன் வர்ற 1936 2036 வரை மொத்தம் 100 வருடம் நாலேஜ். அப்போ இறைவன் இந்த கலியுகம், இந்த துவாபரயுகம், இந்த மோசமான யுகங்கள்ல மக்கள் என்ன பண்றாங்கன்னா, துன்பங்கள் அவங்களே கொடுத்துக்கிறாங்க, துன்பங்கள் மற்றவர்களுக்கும் கொடுத்துக்கிறாங்க. அதே நேரத்துல இங்க சிலை வழிபாடுகள்லாம் இருக்கு. இந்து மதங்கள்ல இருக்கு. எல்லா மதங்களுமே சர்ச்சு, பள்ளிவாசல், மசூத் எல்லாமே சேம் தான், கேட்டகரி தான். இந்து மதமும் அதுக்கு குறைஞ்சது கிடையாது. அவங்க தான் துள்ளிக்கிட்டு பாயிறாங்க பக்தி முறைகள்ல. அப்போ இங்க இயற்கையும் வழிபடும் பழக்கங்கள் இருக்கு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயங்களை வழிபடுற பழக்கம் ஆரம்பத்துல இருந்துச்சு. அதுல இப்போ தெய்வங்களே வழிபடுறது கிடையாது இந்து மக்கள். இப்படி இருக்கும்போது இயற்கை வழிபடுவாங்களா, பைத்தியமா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அங்க இயற்கை, நட்சத்திரங்கள் வழிபடுறது, சிலைகளை வழிபடுறது, இந்த இப்படி போல மக்கள் நிறைய துன்பங்களை அடைஞ்சிட்டு இருந்திருக்கிறாங்க. அப்போ இறைவன் 1936 இந்த வயது கடந்த முதியோர் உடல்ல இந்த உலகம் துன்பத்துல இருக்கு. துன்பத்துல இருக்கிற இந்த உலகம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தோற்றங்கள்ல இருக்கு.
அப்போ நான் உன்னை வந்து வேறொரு நான் இடத்துக்கு நான் அனுப்புறேன். ஏன்னா இவர் வாழ்க்கையில இவர் 1936 இருந்து இந்த நாலேஜ்லாம் ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்குறாரு. மொத்தம் 89-90 வருடங்கள் நாலேஜ். இந்த காலகட்டங்கள் இவருக்குமே கோர்ட்டு கேஸ் போலீஸ் கேஸ்லாம் ஆயிருக்கு. இவர் நல்ல மனிதர், தவறானவர் கிடையாது. ஆனா இவருக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணி எடுத்து நிறைய அஞ்ஞானிகள் இவரை படாத பாடு படுத்ததுனால இங்க இருந்து அவர் கொல்கத்தாவில இருந்து ராஜஸ்தான் போக வேண்டிய நிலை ஆயிடுச்சு. இப்போ ராஜஸ்தான்ல இந்த ஆன்மீக இயக்கம் இருக்கு. அதனுடைய ஹெட்டு தலைமையில இவர் தான் இருக்கிறாரு. அண்ட் இப்போ ஸ்டில் இவர் சரீரத்தில் இல்லை, சூட்சம வதனத்தில் சூட்சமமா இருக்கிறாரு, ஷட்டில் பாடியில இருக்கிறார். இவர் அவிழ்த்தம் ஆயிட்டார், ஃபரிஸ் ஆயிட்டார். அப்போ இவர்கிட்ட இறைவன் சொல்றது என்னன்னா, நான் உன்னை வேறொரு இடத்துக்கு அனுப்புவேன் அப்படி சொல்லிட்டு ராஜஸ்தான்ல கொல்கத்தால வந்துட்டாங்க. அப்போ இங்க இறைவன் சொல்ற நிறைய விஷயங்கள் சத்தியம் திரேதாயுகத்தை அடைகிறதுக்கான கான்செப்ட் தான் கொடுக்குறாரு. ஏன்னா இறைவன் எதுக்கு இந்த துவாபரிக கலியுகமாகி இந்த நரகத்துல கலியுகத்தின் ஒரு பார்ட்ல இந்த 100 வருட மகா சங்கமயுகம் 90 வருடம் நடந்துட்டு இருக்கு. இந்த 100 வருட மகா சங்கமயுகத்துல இவர் மேல எதுக்கு இறைவன் இந்த ஞானம் கொடுக்குறாரு? உலகம் துன்பத்துல இருக்கு. துன்பம் அப்படின்னா நான் இருக்கிறாமல விகாரம் நிறைந்தவன் ராவணன். இந்த ராவணன் மூலமாக இந்த உலகம் துன்பத்துல இருக்கு. அப்ப இவனுடைய கரங்கள்ல என்ன ஆயிடுச்சுன்னா உலகம் துன்பத்துக்கு போயிடுச்சு. உலக மக்கள் எல்லாருமே ஒரு குழந்தைங்க மாதிரிதான். இவன் ராவணனுடைய கண்ட்ரோல், அவனுடைய குணம் என்ன அப்படின்னா இந்த காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, பயம், வெறுப்பு, பொறாமை, சோம்பல்தனம், பழிவாங்குதல், அந்த 10 அசுர குணங்களாக என்னது இருக்கு அப்படின்னா இவன் ராவணன் இருக்கிறான். அது இல்லாம 5 தலை ராவணனுடைய ஒரு ஆண் ஒரு பெண் சொல்லிட்டு அந்த முதல் 5 விகாரங்கள் காமம், கோபம், பற்று, அகங்காரம், பேராசை, இது ஆணுக்கு உண்டான குணம் மற்றும் பெண்ணுக்கு உண்டான குணம். அவங்க இந்த மோசமான குணங்கள்ல இந்த உலக மக்கள் இருக்கிறாங்க. இவனுடைய கரங்கள்ல தான் எல்லாருமே மாட்டிட்டு முழிக்கிறாங்க. 2500 வருடம் நரகத்துல இருக்கிறாங்க. அப்போ இவனுடைய கரங்கள்ல மக்கள் இருக்கு. ஏன்னா இவனுடைய கரங்களே சூடு நிறைந்த கரம். அப்போ நெருப்பு கனல்களாக தான் இருக்கும். அப்போ இவனை தான் விகாரத்தின் மாயை ரூபமாக காட்டப்பட்டிருக்கு. இவனுடைய கரங்கள்ல உலக மக்கள் எல்லாருமே மாட்டி துன்பப்படுறாங்க. எல்லாருமே குழந்தை மாதிரி தான் இவனுடைய பார்வையில். எவ்வளவுதான் அறிவான ஞானவானாக இருந்தாலும் இவன் கையில விகார மாயத்தின் கையில எல்லாருமே குறைஞ்ச மனிதர்கள் தான் புத்தியின் அடிப்படையில. அப்போ அந்த டைம்ல இவனுடைய அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு 2500 நரகத்துல. அப்போ கலியுகத்துல இன்னும் துள்ளிக்கிட்டு வேகமாக கூடிக்கிட்டு தான் இருக்குது துன்பம். அப்போ இப்படிப்பட்ட துன்ப நிலையில தான் இறைவன் அந்த ராஜஸ்தான்ல மொத்தம் 100 வருட மகா சங்கம் யுகம் இடையில தான் போனாங்க. இருந்தாலும் அந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல இந்த விகார குணங்கள்ல இருந்து மக்களை முழுவதுமாக பக்தி நிலையிலிருந்து ஞான நிலைக்கு மாற்றுறதுக்காக இறைவன் இவர் உடல்ல இந்த ஞான அறிவு கொடுக்குறார். 1936 இருந்து 2036 வரை. அப்போ இந்த ஞான அறிவை இறைவன் இவர்கிட்ட கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு பிறகு அப்போ என்ன காரணத்துக்கு கொடுக்குறாருன்னு இருக்கும். சரியா? அப்ப என்ன காரணத்துக்கு இறைவன் இவர் மூலமா இந்த நாலேஜை கொடுக்குறாருன்னா சத்தியம் திரேதாயுகத்தை அடையிறதுக்காக கொடுக்குறாரு. அப்போ இவர்கிட்ட இருந்து என்ன வருது அப்படின்னா உலக மக்கள் இவரு இருக்கிறாரு. இவருடைய ஆல்ரெடி ஆரம்பத்துல நான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல வரும்போது நான் இருக்கிறாங்களா இவர் பிரம்மா சரஸ்வதி இயக்கத்துல இவங்க 2 பேரும் நான் பார்க்கும்போது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நினைச்சு. ஆனா ஞானத்தின் அடிப்படையில் என்ன சொல்லப்படுதுன்னா இவங்க தந்தை, இவங்க மகள் உறவு முறைதான் வரும். அப்போ மகள் மூலமாக என்ன ஆகுதுன்னா அந்த 100 வருட மகா சங்கம் யுகம் இருக்கு. அப்ப இந்த 100 வருட மகா சங்கம் யுகத்துல என்ன கொடுக்குறாருன்னா அந்த நாலேஜ் இறைவன் கொடுக்குறாரு. இவங்க வயிற்றுலதான் ஒட்டுமொத்த உலக மக்களும் பிறக்கிறாங்க. சத்தியுகம் திரேதாயுகம் ஆகிய 2 யுகங்கள். அப்போ 33 கோடி தேவர்கள் சொல்லுவாங்க. அப்ப இந்த 33 கோடி தேவர்கள் யார் அப்படின்னா இந்த வட மாநிலத்திலிருந்து தென் மாநிலம் வரைக்கும் நம்ம நிறைய கோயில் சிலை வழிபாடுகள் பண்றோம்ல, தேவி தேவதைகளுக்கு கோயில்ல போய் இப்ப சாமி எல்லாம் கும்பிட்றாங்கல்ல. இப்ப எங்க ஊர்ல கூட இப்போ திருவிழாலாம் நடந்துகிட்டு இருக்கு. அம்மனுக்கு திருவிழாவும் இன்றைய நாள்ல இது யாரு பண்றாங்க, இதுக்கும் எதுவும் கொடை கிட யாரோ ஒருத்தங்க கொடுப்பாங்க போல. இது சீசனும் கிடையாது. ஆனாலும் அந்த அம்மனுக்கு அந்த சீசன் வச்சு கொடுக்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு அம்மனுக்கு சிலை அலங்காரம், அவ்வளவுக்குள்ள கொடை திருவிழாக்கு மக்கள் பணம் போட்டு பண்றாங்க. அம்மன் ஒரு ரூபா கூட உலக மக்களுக்கு ஊர் மக்களுக்கு ஒதுக்குனது கிடையாது. இவங்க தன்னுடைய கடன் எடுத்தாவது என்ன பண்ணிடுவாங்க, கோயில் திருவிழாக்கள் நடத்திடுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கோயில் தெய்வங்கள் அப்படின்னா அந்த சத்தியம் திரைத்தாயுகமாகிய சொர்க்கத்தில் நம்ம பாரதத்துல இருக்கிறாங்க. அவங்க என்னன்னா இந்த இவர் பிரம்மா சரஸ்வதி ஆகிய 2 பேரும் மூலமாக தான் பிறக்கிறாங்க. சரியா? அப்போ இவருக்கு பாத்தீங்கன்னா அப்போ 100 வருடம்னா பிரம்மாவின் வயசும் 100 வயசு. அப்போ இது இவங்களுடைய மகள்னா வயசு கம்மியா இருக்கும். அப்போ பிரம்மா தன்னுடைய மகள் மூலமாக என்ன பண்றாரு அப்படின்னா 33 கோடி தேவர்களை பிறவி எடுக்கிறாங்க.
அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இது சத்தியம் திரேதாயுகம் ஒரு சொர்க்கமாக அரை கல்பமாக இருந்துட்டா மட்டும் போதுமா? அப்ப மீதி உள்ளது இருக்குது இங்க மொத்தமே 33 கோடி பேர் தான். இவன் உலகத்தின் மக்கள் தொகை 33 கோடியா? இல்ல, 830 கோடி மக்கள் தொகை இருக்கு. அப்போ அந்த 830 கோடினா இங்க 33 கோடி, இங்க 830 கோடி மக்கள். அப்போ இங்க 800 கோடி மக்கள் வருவாங்க. இந்த 33 கோடி மக்களும் துவாபரிக கலியுகத்துல வராங்க. அப்ப இந்த மகா சங்கம் யுகத்துல இந்த 33 கோடி பேர் தான் இந்த ஞானம் எடுக்கிறாங்க. பிரம்மா சரஸ்வதி மூலமாக, தந்தை மகள் மூலமாக இந்த ஞானம் எடுக்கிறாங்க. இந்த ஞானம் எடுப்பதன் மூலமாக என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ இவங்க மூலமாக அவங்களுக்கு புது உலக வாழ்க்கைகள் நடக்குது. சரி, அப்போ சத்தியுகம் திரேதாயுகத்துல 33 கோடி பேர்னா துவாபரிக கலியுகத்துல என்ன அப்படின்னா, இவங்க மம்மான்னு சொல்லுவாங்க, ஓம்ராதை, இவங்க மூலமாக தான் 33 கோடி பிறக்கிறாங்க. இந்த துவாபரிக கலியுகத்துன்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா நீங்க இந்த யுகத்தை சக்தியானும் இந்த யுகத்தை சக்தி குறைந்ததாகவும் நீங்க நினைக்கலாம். இதுவும் ஒரு தாய், இதுவும் ஒரு தாய். இவங்க வயிற்றுல பிறந்தவங்க சக்தி உள்ளவங்க. இப்படி இவங்க மூலமாக அப்படி ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில, ஏன்னா துவாபரிகம் கலியுகம் கஷ்டம் நிறைந்த யுகம், சத்தியுகம் திரேதாயுகம் சுகம் நிறைந்த செல்வ செழிப்பு உள்ள யுகம். அப்போ அந்த துவாபரிக கலியுகத்துல சக்தி குறைந்த 800 கோடி மக்கள் வராங்க. 33 கோடி பேரை சேர்த்து இப்போ 833 கோடி பேர் இருக்கிறாங்க. இப்போ கான்செப்ட் அப்படி. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க மூலமாக கொடுக்கக்கூடிய இந்த நாலேஜை எடுக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் பிரம்மா இருக்கிறார், இவர் மூலமாக தன்னைத்தானே அர்ப்பணம் செய்தவர்கள், தன்னைத்தானே பலி கொடுத்தவர்கள் இருப்பாங்க. அப்ப இந்த பலி கொடுக்கிற தன்னைத்தானே அர்ப்பணம் பண்றதுக்கு யாரும் சொல்லுவாங்க? சிவார்ப்பணம்னு சொல்லுவாங்களே, சிலுவையில் அர்ப்பணம். இயேசு கிறிஸ்து சிலுவையை அர்ப்பணம் பண்ணாங்களே, அப்போ சிவார்ப்பணம் பண்றது, தன்னைத்தானே சிவனுக்கு அர்ப்பணம் பண்றது, அந்த நிலையை பண்றவங்க தான் இவர் மூலமாக தான் பண்றாங்க. கர்த்தர் கேட்கனா சத்தியம் திரேதாயுகம் நீங்க வேணும் அப்படின்னா, மகா சங்கம யுகத்துல கடவுள் பரமாத்மா இந்த பிரம்ம தந்தை பிரம்மா மூலமாக கொடுக்கிற நாலேஜை எடுத்துக்கிட்டு தன்னைத்தானே அர்ப்பணம் பண்ணி இறைவன் கொடுக்கக்கூடிய நாலேஜை யார் தன்னுடைய சிந்தையில் எடுத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் சத்தியம் திரேதாயுகம் கிடைக்குது. அப்போ இறைவன் மூலமா அர்ப்பணம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வராங்க. அப்போ இந்த நாலேஜ் மிகப்பெரிய நாலேஜ், வேர்ல்டு வைடு கிட்டத்தட்ட 160 நாட்டில் இருக்கு, 89-90 வருடங்களாக இருக்கு இந்த உலகத்துல. அப்போ பாருங்க, அப்போ இந்த நாலேஜ் அமைப்பு இப்படி. சரி, அப்போ இதுல இருந்து நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஆபிரகாமுடைய வரலாறு நான் சொன்னேன். பைபிள் குரான்ல ஆபிரகாமுடைய வரலாறு இருக்குல்ல, அப்போ அது எப்படி வந்தனா, இந்த 5000 வருடம் மகா சங்கம் யுகத்துல இது ஒரு ரிப்பீட்டட் சர்க்கிள். 5000 வருடம் தொடங்கி முடியும், தொடங்குற அந்த நிலையிலிருந்து முடியும், முடியிற இடத்துல இருந்து மறுபடியும் தொடங்கும். இது ஒரு ரிப்பீட்டட் சர்க்கிள், முடிவிலி. சரியா? அப்போ நான் ஏற்கனவே அந்த ஆபிரகாமுடைய வரலாறு என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, ஆபிரகாம் ஒரு நல்ல மனிதர் இருக்கிறாரு. அப்போ அவரு கிட்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் இறைவன் அந்த ஜெகோவா இறைவன் பேசுறாரு. அப்போ உலக மக்கள் என்ன ஆகுறாங்க? துன்பத்துல இருக்கிறாங்க. மக்கள் அந்த இயற்கையை வழிபடுறது, வாங்குறது, மோசமான செயல்களை செய்யறது, அவங்க சிலை வழிபாடுகளை செய்யறது, அப்படி சொல்லி நிறைய துன்பத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. நட்சத்திரத்தை வழிபடுறாங்க, இயற்கையை வழிபடுறாங்க. அப்போ இந்த மக்கள் துன்பம் நிறைந்த மக்களாக இருக்கிறாங்க, பாவம் நிறைந்த மக்களாக இருக்கிறாங்க. என் கண்களுக்கு நீ மட்டும்தான் ஆபிரகாம் நல்ல மனிதனாக தெரிகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆபிரகாமுடைய லைஃப் ஸ்டோரியில முதல்ல ஸ்டார்ட் ஆகும். அந்த பாயிண்ட் தான் நான் முதல்ல சொல்லியிருப்பேன். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ராஹிம் பிரம்மா இப்ராஹிம் பிரம்மா இப்ராஹிம் இப்ராஹிம் பிரம்மா இப்ராஹிம் ஹெப்ரோல இப்ராஹிம் இப்ராஹிம் அப்ராஹிம். அப்போ இந்த மாதிரி பிரம்மா பிரம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது ஹிப்ரோல இருக்கும், இது சிந்தி மொழிகள் சம்திங்ல இருக்கும், ஹிந்தியில இருக்கும். பிரம்மா உலகத்தை படைத்தான்னு சொல்றாங்களா, ஆபிரகாம் உலகத்தை படைத்த தந்தை, உலகத்தின் தந்தை. சரியா? அப்படி. அப்போ இது அந்த பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல இப்போ கலியுகத்துல ஒரு 1250 வருடம் இருக்கும். இந்த இதுல ஒரு 100 வருடம் ஞானம் இருக்கு. அப்போ 1250 வருடம் 100 வருடம் இறைவன் ஞானம் இருக்குன்னா என்ன காரணத்துக்காக இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்கு? என்ன காரணத்துக்காக இவருடைய உடல்ல இறைவன் இந்த நாலேஜை கொடுக்குறாரு அப்படின்னா இதுக்குதான். உலக துன்பத்துல இருக்கு. கலியுகத்துல இப்ப எல்லாரும் எங்க ஊர்ல கூட இப்ப கோயில் கூட நடத்துது, ஏதோ ஒரு சிறப்பு பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு என்ன நடக்குதுனாக்கி மக்கள் கூட்டமா போய் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு விகாரங்கள் அங்க நடந்துகிட்டு இருக்கு, பக்திகள் நடந்துகிட்டு இருக்கு, தேவதைகளுக்கு பூசை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கலியுகத்தின் இறுதிங்கிறதுனால பறந்து பூசைகள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பூஜாரி உலகங்களாக இந்த உலகம் இருக்கு. அப்ப இந்த டைம்ல இறைவன் 100 வருடம் வராரு, ஆல்ரெடி 89 வருடம் முடிவடைஞ்சிடுச்சு. இதை தான் இங்க ஆபிரகாமுடைய ஸ்டோரியில சொல்றாங்க. அவன் இறைவன் என்ன பண்றான்னா, ஆபிரகாம் என்ன சொல்வாரு, நீ இப்போ இனி இங்க இருக்க வேண்டாம், நீ
நான் சொல்ற கானான் தேசத்துக்கு போ, அங்க போய் பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் இந்த உலக மக்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு. அப்ப அவரு கானான் தேசத்துக்கு போவார். ஒரு சிலையினுடைய கையில பச்சை குழந்தைகளை ஒப்படைப்பாங்க. அந்த குழந்தைகள் துடிதுடிச்சு சாவறதை பார்ப்பார். அப்போ இறைவன் இவரை ஆல்ரெடி கல்கத்தால இருந்தாரு. அது பிறகு பல்வேறு சூழ்நிலையில போலீஸ் கேஸ்ல ஆகி பிரச்சனை ஆகி இந்த இயக்கத்தை உருவாக்க தடைகள் சொன்னாங்க, பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா மீறி பண்ணாரு. அதனால இவங்க கொல்கத்தாவில இருந்து நிறைய பிரச்சனைகளாகி இவரே வழி விலைக்கு என்ன போயிட்டார், ராஜஸ்தான்ல இறைவன் சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டார். சரி, அப்போ போய் அங்க போய் மட்டும் கிடையாது, உலகம் அந்த டைம்ல துன்பத்தில் இருக்கேன். நான் ஏற்கனவே சொன்னது போல இவன் தான் என்ன பண்றான், இவனுடைய கரங்கள் விகார கரங்கள். இதுலதான் மாற்றவங்க பச்சை குழந்தைங்க, அறிவில்லாதவங்க தானே பச்சை குழந்தைங்க. அப்போ அந்த காமம் கோபம் பற்ற அங்கர் எல்லாத்திலும் விழுறாங்க. அதுதான் அங்க என்ன பண்றாருன்னா, அப்ப ஆபிரகாம் இங்க இருந்து அங்க போய் உலக மக்களை பாரு, கானான் தேசம் சொல்றது ஏதாவது ஒரு பேர் வச்சு அவங்க சொல்லுவாங்க. அப்போ இதான் அந்த 100 வருடம் இறைவன் இந்த மகா சங்கமம் சொல்றாங்க. 100 வருட மகா சங்கமத்துல இவர் இப்படி கொல்கத்தால ராஜஸ்தான் போறாரு. அப்போ இந்த நிலையெல்லாம் ஏன் மாறுது அப்படின்னா, உலக மக்கள் துன்பத்துல இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போலதான். அப்ப அந்த காமம் கோபம் பற்று அகங்காரம் இதெல்லாம் 800 கோடி மக்கள் மாட்டி இருக்கிறாங்க. துவாபர கலியுகத்துல 33 கோடி பேர் இருப்பாங்க. மொத்தம் 830 சம்திங் கோடிலாம் ஆயிடுச்சுல உலக மக்கள் தொகை. அப்போ கிட்டத்தட்ட நிறைய பர்சன்டேஜ், கிட்டத்தட்ட 90% மேல மக்கள் என்னவா இருக்கிறாங்க, விகார நிலையில இருக்கிறாங்க. காமம் கோபம் பற்று அகங்காரத்தில் நிறைஞ்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க கேட்கலாம், அப்போ இந்த 33 கோடி பேர் ரொம்ப நல்லவங்களா அப்படின்னா நல்லவங்க தான். அவங்களுக்கு இந்த விகாரங்களை 100 வருடம் மகா சங்கமிகம்னு சொல்றாங்க பிரம்மகுமாரிகள்ல. இந்த காமம் கோபம் பற்று அகங்காரம் இந்த பேராசை இதெல்லாம் வெல்றதுக்கான அறிவை இறைவன் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறாரு மகா சங்கமயுகத்துல. அப்ப இதைதான் அங்க போய் பாக்குறது போல இருக்கு. அப்ப மாயைக்கு அடிமையாகி மக்கள் அவனுடைய நெருப்பு கரங்கள் தான் காமம் கோபம், அது ஒரு மாயை கரங்கள். அதுல மக்கள் சிக்குண்டு போறாங்க. அப்பதான் இவரே புரிஞ்சுக்கிறது. ஏன்னா இந்த ஞானத்துல நீங்க ஆரம்பத்துல வந்தாலும் சரி, கொஞ்ச நாள் ஆனாலும் சரி, உலக நிலை எப்படி இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சிக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த உலக வைப்ரேஷன் உங்களுக்கு உணர்த்தும். அப்படிதான் நமக்கு அறிவு நிறைய நாலேஜ். கிட்டத்தட்ட 89 வருடம்னா 80 வருடத்துக்கு மேலே நிறைய பேர் ரெக்கார்ட் அடிச்சிருக்கிறாங்க பிரம்மகுமாரிகள் இயக்கத்துல. வயது கடந்தவங்க 100 வயதெல்லாம் இருந்திருக்கு அவங்களுக்கு. அப்போ அதிக அனுபவங்கள் வரும்போது உங்களுக்கு எல்லா ரகசியங்களும் தெரிய வரும் இந்த ஆன்மீக இயக்கம் மூலமாக. அதை தான் அவங்க சொல்ல முயற்சி செய்யறாங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரி, அப்போ பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே அவர் ஆபிரகாமுடைய நிலையில சொல்லியிருப்பேன். ஆபிரகாம் தன்னுடைய மகளை தன்னுடைய மனைவிய கானான் தேசத்துக்கு எடுத்துட்டு போவார். இடம் விட்டு இடம் கர்த்தர் ஜோகவா மாற சொன்னார்ல. அப்படி போகும்போது என்னன்னா, தன்னுடைய மனைவி சாரால என்ன சொல்லுவார்னா மகள்னு சொல்லுவார். ஏன்னா சாரால் அவ்வளவு அழகா இருப்பாங்க. அப்போ அந்த நிலையில இருக்கும்போது அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை மன்னர்கள் இவங்கள்ட்ட காப்பாத்துறதுக்காக சொல்லியிருப்பார். அது ஒரு கதை அமைப்புக்காக சொல்றாங்க. இங்க நினைக்க இவரு பிரம்மா, இவருக்கு ஞானம் கிடைக்கும் போது 60-61 வயசு, இவங்களுக்கு அப்போ 15-16 வயசு தான். சரியா? அப்போ இந்த டைம்ல இவரு பக்கத்துல நானுமே இயக்கத்துக்கு வரும்போது 2 பேரும் வித்தியாசமா கோணத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஏன்னா நிறைய சாமியார்கள் 2-3 பொண்டாட்டி எல்லாம் கட்டிக்கிறாங்க. எங்க இதுல ஐயாவளியில ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு 2 மனைவியா. அப்போ 2 மனைவிக்கு கட்டிக்கிட்டு அவருமே ஐயாவளியில நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கிறது போல பாவனை கட்டிக்கிறாரு. 2 மனைவி கட்டினவரே மிக உயர்ந்த நிலையில ஐயாவளியில வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மதம் எப்பேற்பட்ட குறுக்கு முறுக்கான மதம்னு பாருங்க இல்லையா? அப்போ இவரு வயது கடந்தவர். இந்த ஆன்மீக இயக்கத்துல ஒரு பெண் ஒருத்தங்க வராங்க. அப்போ அவங்க என்ன ஆகுறாங்க, அழகுகளுக்கெல்லாம் கிடையாது, அந்த ஆன்மீக அழகு இருக்கும், ஆத்மாவின் அழகு இருக்கும். அப்போ இந்த அழகுல எல்லாருமே ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுவாங்கங்கிற ஒரு கான்செப்டுக்காக கதைக்காக சொல்றாங்க. அப்படி சொல்லும்போது இவரு தன்னுடைய மனைவிய மகள்னு சொல்றது மாரி, ஆக்சுவலி பிரம்மா சரஸ்வதி மகள் தந்தை தான், தந்தை உறவு தான். இவங்க தான் சத்தியம் திரைத்தாகம் போகும்போது லக்ஷ்மி நாராயணர் ஆகுறாங்க. இங்க ஆன்மீகத்துல சகோதரன் சகோதரி உணர்வு தான். அப்ப இது ஃபாதர் டாக்டர் முறையும் வருது, நிறைய இருக்கு. நம்ம பார்ப்போம். நம்ம ஏன்னா சித்தப்பா பெரியப்பா மக்களையும் இஸ்லாம் முஸ்லிம்கள் மேரேஜ் செஞ்சிருக்கிறாங்க, அந்த குழப்பம் இருக்கு. அப்போ அதுதான் அவர் ஆபிரகாம் என்ன சொல்லுவாருன்னா, தன்னுடைய மனைவிய மகள்னு சொல்றது போல. அப்போ அழகுக்கு எல்லாருமே மயங்கி பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ ஆன்மீக அழகு வரும்போதுதான் இவங்க என்ன ஆகுறாங்க, மகள் முறைக்கு வராங்க. இவங்க சத்தியம் திரைத்தாயத்துல மனைவி முறையாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டுக்காக ஆபிரகாம் வரலாறு எடுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் இந்த ஆன்மீக இயக்கத்தில் சொல்லப்படுற ரகசிய கதைகள் தான். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி சாராள் குழந்தை இல்லாம இருப்பாங்க. அப்போ தேவனாகிய கர்த்தர் சொல்லி சாராள் இன்னொரு மனைவிய அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாங்க. அவங்க வீட்டு வேலைக்காரி. அப்போ அவங்க கருப்பம் தெரிப்பாங்க. சாரால ரொம்ப நிந்தனைப்படுத்தி பேசும்போது காட்டுக்கு வனாந்தரத்துக்கு துரத்திடுவா சாரால். அதை இறைவனுமே ஏற்றுக்கொள்வாங்க. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க மம்மா, இவங்க சரஸ்வதி, இவங்க வயிற்றுல பிறக்கக்கூடியவங்க
அப்போ அதுலயுமே அவர் ஈசாக்கு பிறப்பார். அப்போ ஈசாக்கு என்ன அப்படின்னா இவங்க முதல் மனைவி, இவங்களுடைய இவங்க தான் மனைவி, ஆன்மீக மனைவி. அப்போ இவங்க மூலமாக பிறக்கிற அந்த சத்தியம் திரேதாயத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து ஈசாக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு குறிப்பிட்ட மக்கள், மூத்த தாரத்துக்கு பிறந்தவங்க. அப்போ ரெண்டாவது தாரம் அது கிடையாது. துவாபரிக கலியுக மக்களை தான் இஸ்மவேல்னு சொல்றது. சத்தியம் திரேதாயகம் ஈசாக்கு, இஸ்மவேல் வந்து அவங்களுடைய கீப்புக்கு பிறந்தவர், அதாவது வீட்டு வேலைக்காரி, ரெண்டாம் தரத்துக்கு பிறந்தவங்க. அப்போ அவங்கள வனாந்தரத்துல அடிச்சு துரத்துற மாதிரி இருக்கும். கர்த்தர்கிட்ட இவர் கேட்பாரு, அவர் ஆபிரகாம் இப்படிலாம் பிரச்சனை நடக்குது, இதுக்கு நீங்க கண்டுக்க மாட்டீங்களா அப்படி சொல்லும்போது சாரால் சொல்றத கேளுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இவர் பிரம்மா இருக்கிறாரு, சொல்றது கேட்கறது இல்லை. ஞானத்தின் அடிப்படையில ஈசாக்கு இங்க இருக்கணும், இஸ்மவேலு வனாந்தரத்துல இருக்கணும். ஏன்னா 2500 வருடம் சொர்க்கம் முடிந்து நரகத்துலதான் என்ன 33 கோடி தேவர்கள் தவிர்த்து நரகவாசிகள் வராங்க. அப்போ அந்த நரகவாசிகள் வர்றதுதான் நாங்க இஸ்மவேலாக காட்டப்பட்டிருக்கு. வனாந்திரத்திலே பிறந்து வனாந்திரத்திலே சுத்திட்டு இருக்கோம். ஈசாக்கு செல்வ செழிப்புல இருப்பார், ஆபிரகாம் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர் அப்படின்னா வேதங்கள்ல இருக்கு. அப்ப இந்த ஆன்மீக தான் சத்தியம் திரைத்தாயும் கிடைக்குது ஈசாக்கு, இஸ்மவேலுக்கு நரகம் கிடைக்குது. அதுவும் நரகமும் சுகம்தான் நம்மளுடைய எண்ணத்தின் அடிப்படையில அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதை அமைப்புகள் அழகா நகரும். சரி, அப்போ இந்த நிலை மாறி அப்போ கடைசியில என்ன ஆகுனா, ஆபிரகாம் வந்து கர்த்தர் அவரு அல்லாஹ் சோதிப்பாரு. என்ன அப்படின்னா, நீ உன்னுடைய மகன் ஈசாக்க எனக்கு பலியிடு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஈசாக்க பலியிடுங்கிற சத்தியம் திரையத்தாயத்து 33 கோடி பேர் வர, அவங்களே துவாபரிக கலியுகத்தில் பிறவிகள் பல எடுத்து வரும்போது 100 வருடம் மகா சங்கம் யுகத்தில் என்ன ஆகுதுன்னா, இப்ப சத்தியுகம் திரையத்தாயுகத்தில் பிறந்த 33 கோடி தேவர்கள் தான் என்ன தன்னை சிவார்ப்பணம் பண்றாங்க. சிவனுக்கு அர்ப்பணம் பண்றது, கோயில போய் சிவனுக்கு போய் காணிக்க போடுறது, சிவனுக்கு மாலை மரியாதை, அந்த அந்த ஓம்திரம், அந்த பூ பண்றது, அப்ப அங்க பிரதேசனம் பண்றது, அவருக்கு பணங்கள் அதெல்லாம் கிடையாது. இறைவன் அதை எதிர்பார்க்கல, தன்னை அவரை நமக்கு அவர் ரீதியாக அர்ப்பணம் பண்ணணும். ஏன்னா ஆன்மீக இயக்கத்துல ஆத்ம பயிற்சி, நாராயணர் பயிற்சி, யோகா பயிற்சி முறைகள், சுயதரிசன சக்கரம் சுற்றும் பயிற்சிகள், அன்பு, அமைதி, தூய்மை, சுகம், சக்தி, சாந்தி, ஞானம், மனமகிழ்ச்சி, பேரானந்தம் சொல்லிட்டு நிறைய பயிற்சிகள் 100 வருடம் மகா சங்கம யுகத்துல மனிதனிலிருந்து தெய்வீக குணம் கொண்ட தேவதைகளாக மாறுறதுக்கு ரகசியங்கள் கொடுக்குறாங்க. அப்போ இந்த டைம்ல அந்த சத்தியம் திரேதாயுகத்தில் பிறந்த 33 கோடி பேர் மகா சங்கம யுகத்தில் தன்னை அர்ப்பணம் பண்ணியாகணும். ஏன்னா இதை இறைவன் கர்த்தராகிய தேவ தூதர் கேட்டது. அப்ப நீ இறைவனுடைய நிச்சயமாக இருக்கிறியா ஆபிரகாம்? அதுதான் இங்க பிரம்மான் இருக்கு. அதான் சொல்லணும், பிராஹிம் பிரம்மா, பிராஹிம் பிரம்மா. ஆமா, அப்போ இந்த டைம்ல அந்த 100 வருட மகா சங்கமயத்துல தன்னை அர்ப்பணம் பண்றவங்க 33 கோடி தேவர்கள் ஈசாக் அப்படின்னு வருவாங்க. சரி, கான்செப்ட் அப்படி இப்படி. சரி, அப்போ அது அவருக்குமே அப்போ 100 வயதுக்கு பிறகுதான் ஈசாக்கு பிறந்திருப்பார். ஏன்னா இந்து மதத்திலே சொல்லிட்டாங்க, அங்க அவரு ஆபிரகாமுக்கு 100 வயதுங்கிறது, இங்க பிரம்மாவுக்கு வயசு 100. நீங்க புராணங்களை புரட்டி பாருங்க, பிரம்மாவுக்கு எத்தனை வயசு? 100 வயசு ஆயுள் உண்டு. அது இதான் மகா சங்கம் யுகம் 100 வருடம் இருக்குது சொல்லிட்டு இப்படி ஒரு புது சகாப்தத்தை வந்து அப்போ மலையில போய் தான் அவர் பலியை கொடுவாரு. எங்க மவுண்ட் அபு மலையில தான் இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்கு. சரி, விளக்கம் கொடுத்தாச்சு. போய் பைபிள் குரான் சொல்லிட்டு காமெடி பண்ணாதீங்க. உங்க காமெடி என்ன 10 வருஷத்தை முடிய போகும். ரஷ்யா அமெரிக்கா என்ன பண்ண போறாங்க? உலகத்தை விநாசம் பண்ண போறாங்க. கடைசி டைம்ல உங்களுக்கு எடுத்துக்காட்டு கொடுக்கணும் தானே, வேதங்கள் எப்படி வந்து ரகசியம் உங்களுக்கு தெரியும் தானே, அதுக்கு தான் நம்ம அங்கே உட்காந்து எடுத்து காட்டிக்கிட்டு இருக்கிறோம். பிளாஷ்பேக் நோண்டி எடுக்கிறோம், இப்படி இருந்துச்சு இப்படி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. ரஷ்யா அமெரிக்கா என்ன 10 வருஷத்துல அணுகுண்டை போட்டு உலகத்துல உள்ள எல்லாரும் சாகடிக்க போறாங்க. நம்ம எல்லாரும் சாக போறோம் கொஞ்ச நாளையில், தெரிஞ்சுக்குங்க. அதையாவது சாக போற நேரத்திலேயே தெரிஞ்சுக்கணும், அதான் சொல்றோம். சரியா? அப்படி அப்போ நீங்க இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு போகலாம், முற்றிலும் ஃப்ரீயா உங்களுக்கு நாலேஜ் கற்றுக் கொடுப்பாங்க. பணம் எதுவும் கேட்க மாட்டாங்க, ஃப்ரீயாக கொடுக்குற நாலேஜ், நிறைய நாலேஜ் கொடுப்பாங்க. அப்போ நம்ம பாரதம் தான் சொர்க்க பூமியாக இருந்திருக்கு. அப்போ நீங்க இந்த ஆன்மீக இயக்கத்துக்கு போகணும்னா இப்படி ஒரு லிங்க்ல ஒரு வீடியோ நான் கொடுத்துருப்பேன். சரியா? இது ஒரு அதனுடைய டைட்டில் டாபிக் இதுதான். இணையதளத்துல பிரம்மகுமாரிகள் பிராஞ்சை கிளையை கண்டுபிடிப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பதிவு நான் கொடுத்துருக்கிறேன். நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்க. சரி, இல்லை நான் வீடியோ நான் இதை டிஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அந்த வீடியோனுடைய டைட்டில் நேம் போட்டு அதையும் பாருங்க. இல்லை என்னால் அதெல்லாம் பார்க்க முடியாதுங்க, இதிலே எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னா நான் ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். நீங்கள் பல பையன் மொபைல் வச்சிருக்கிறீங்களே, செல் வச்சிருக்கீங்களா, டச் மொபைல், அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. பிரம்மகுமாரிஸ் சென்ட்ரல் லொக்கேட்டர் நீங்கள் சர்ச் பண்ணுங்க. அதை நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது சென்ட்ரல் லொக்கேட்டர் காட்டும், பிரம்மகுமாரி இயக்கத்தினுடைய சென்ட்ரல் லொக்கேட்டர். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு பாக்ஸ் மாதிரி காட்டும். அது சின்ன ஒரு ஆரோ வந்து கிளிக் பண்ணும்போது 160 நாட்டில் உள்ள வேர்ல்டு வைடு இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகளுடைய
டீட்டெயில்ஸ் வரும். அதை நீங்கள் பாரதம் இருந்தால் பாரதம், இந்தியா இல்லைன்னா வெளிநாடாக இருந்தால் டபுள் ஃபாரினர் ரீதியாக நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபோன் நம்பரு, அந்த சென்டருடைய அட்ரஸ் எல்லா இடங்களுமே இருக்கும். 10-15 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் எல்லாம் பிரம்மகுமாரிகள் இயக்கம் இருக்கு. பாரதத்திலே 6000 கிட்ட சென்டர் இருக்கு. வெளிநாட்டில் இன்னும் நிறையா இருக்கு. நான் சொல்ற விஷயம் உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த ஆன்மீக இயக்கத்தில் போய் ஃபோன் நம்பர் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்கும். வெளிநாட்டுனா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அப்போ நீங்கள் உடனே அந்த அதில் உள்ள அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. பிரதரோ சிஸ்டரோ யாராவது அட்டன் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன மொழி பேசினாலும் அந்த மொழியில் இருக்கக்கூடிய பிரம்மகுமாரிகள் இருப்பாங்க. வேற யாராவது கான்டாக்ட் பண்ணி பேசினாலும், எனக்கு இந்த மொழி தான் தெரியும், இந்த மொழியில் எனக்கு வந்து கிளாஸ் கொடுக்கறதுக்கு இந்த மொழி தெரிந்த உங்கள் இயக்கத்தை சார்ந்த ஒரு நபரை எனக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னாக்கி அவங்க ஒரு டேட்டு கொடுப்பாங்க. வாரத்துக்கு 1 நாள் வகுப்பும் 7 நாள் வகுப்புகள் நடக்கும். தினமும் 1 நாள் வகுப்பு வச்சு ஒவ்வொரு மணி நேரம் கிளாஸ் தான் ஒரு வாரத்துக்கோ ஒரு நாளைக்கோ நடக்கும். சரி, அதிகமாக நடக்காது. அப்போ 7 days கோர்ஸ் உங்களுக்கு இந்த பட விளக்கங்கள் எல்லாமே வச்சு விளக்கம் கொடுப்பாங்க. டைரக்டா பிரம்மகுமாரிகள் இயக்கத்துக்கு போறது உங்க உயிருக்கு நல்லது. உங்க உயிரை புடுங்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. என்னுடைய ப்ரீவியஸ் நிறைய வீடியோஸ் நான் போட்டு கொடுத்துருக்கிறேன் ஆன்மீக சார்ந்து. அதையும் பார்த்து தெரிந்து நன்மை அடைந்து கொள்ளுங்கள். இன்னொரு வீடியோவில் இதே போல பைபிள் குரான் சார்ந்த ஒரு டாப்பிக்கை வச்சு நம்ம பேசுவோம். சரி, இன்னொரு வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். பிரம்மகுமாரி இயக்கத்துக்கு போங்க, நன்மை அடைங்க. ஓம் சாந்தி.